நீங்க சிவனருள் பெற்றவர்னு சொல்லலாமா இல்ல முருகனருள் பெற்றவர்னு சொல்லலாம்? நீ யாரெல்லாவது பெற்றான்னு சொல்லிடும். ஆனா நான் சொல்லிக்கிறது இல்லை. ஒருத்தன் இங்க வந்தான், பத்துக்கான்னு எதையோ பேசிட்டு இருந்தான். பேத்தி விட்டேன், இப்ப நீ போ, நீ ஆன்மீகத்துக்கு லாய்க்கு கிடையாது. இப்போ இங்க வரவன் என்ன பண்ணணும், இதை தெரிஞ்சுக்கணும்னா உபதேசம் வாங்கணும். இல்லை எல்லாம் தெரிஞ்சவன் இங்க வர வேண்டியது கிடையாது. அவனுக்கு தான் தெரியும் இங்கே என்னத்துக்கு வரணும் இல்லை. ஆனா வந்துட்டு சும்மானா ஏதாவது கேட்டுனுப்பான் தப்பு தப்பா. நான் நீ போப்பா, நீ இங்கே லாய்க்கு போட மாட்டேன், நீ பெரிய பெரிய இடம் போகணும்னு அமைச்சிட்டேன். இப்போ அவன் என்ன பண்றான், பட்ட விபூதி போட்டுனா கயத்துல ஒரு மணி போட்டு நான் விபூதி சித்தர். எப்பவுமே அடுத்தவனுடைய புகழ்ச்சி அடுத்தவன் சொல்லணுமே தவிர நானே என் புகழ சொல்லின்னு கூடாது. நானே என் புகழ சொல்றேன்னா நான் நயா பைசா கூட உதவாதவன்னு அர்த்தம். உலகம் சொல்லணும்டா, உலகம் சொல்ற மாதிரி நீ நடக்கணும்டா, அப்பதான் உலகம் சொல்லும். உன்னுடைய செயல் எல்லாம் உலகத்துக்காக இருக்கணுமே தவிர உனக்காக இருக்கக்கூடாது. இது சுயநலத்துல ஒரு பொது நலம் இல்லையா? இப்ப நான் செய்யறதெல்லாம் சுயநலம் தானே, ஒன்னும் பொது நலம் கிடையாது. ஆனா எல்லாம் பொது நலம், ஒரு பொது நலமும் கிடையாது, எல்லாம் சுயநலம். ஆனா இந்த சுயநலத்துக்குள்ள ஒரு பொது நலம். நான் புகழ் பெறுறேன், அந்த புகழால அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ சுயநலத்துல இது ஒரு பொதுநலம். ஆனால் பொதுநலம் சொல்லி சுயநலத்துக்கு பயன்படுத்தி கூடாது, அது தேச துரோகம். அதனால அந்த மாதிரி வாழக்கூடாது. ஆனா உலக விஷயத்துல எவனா எப்படியாவது வாழ்ந்துன்னு போட்டோம். ஆனா கடவுளை உண்மையா கடவுளை சத்தியத்துல நோக்கி பயணம் பண்றவங்க அதுக்கெல்லாம் விருப்பமே படணும். எவ்வளவோ பேர் பணம் கொடுக்குறாங்க, கொடுத்தா கொடுக்கட்டும், கொடுக்கலாம் நம்ம கொடுக்க முடியாது. அப்போ வந்துதா அந்த பணத்தை எடுத்தா அவங்களுக்கே இப்போ சீர் செய்தணும். இதுதான் என் குறிக்கோள். ஏன்னா என்னுடைய சாப்பாடு ஒரு வேளை சாப்பாடு, அந்த ஒரு வேளை சாப்பாட்டுக்கு எனக்கு 25,000 ரூபாய் பென்ஷன் வருது. அதுக்கு மேல நான் என்ன சாப்பிட போறேன்? அப்போ இப்படி பேசுறதால பல பேர் எனக்கு உதவி செய்யறாங்க. அந்த பல பேர் உதவிக்க நான் இருக்கும் போதே இதை சீராக்கி வச்சுட்டேன்னா பலாயிரம் பேருக்கு அந்த உதவிகள் பயன்பெறும். அதனால அந்த பாவங்கள் அழிக்கப்படும். ஏன்னா ஒரு மனிதன் தனித்து இருக்கிற வரைக்கும் அவன் பாவம் அழியாது. ஒண்ணு அவன் கடவுள் கூட இருக்கணும், இல்ல தர்மத்து கூட இருக்கணும். அப்பதான் மனுஷனுடைய பாவத்தை அழிக்க முடியும். இங்க தர்மம் பண்றவங்களுடைய பாவமும் அழிஞ்சிடும். ஏன்னு சொன்னா பலாயிரம் பேர் மனங்கள் இங்க வருது, கோவிலுக்கு போவாங்க. என்னப்பா கோயிலுக்கு போனேன்னு, ஏங்க நான் சாமி கும்பிடணும் இல்லைங்க, மகான்கள் நடந்த பாதையில நடந்தா எனக்கு புண்ணியங்க. அந்த மாதிரி பல மகான்கள் இங்க வருவான், பல ஆன்மீகவாதிகள் வருவான், பல நல்ல உள்ளங்கள் வரும். அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் தர்மம் பண்றவங்க. அதைதாம்மா சொல்லிங்கிறேன், அதைதாம்மா செய்துங்கிறேன். அப்போ ஒவ்வொரு தடவையும் கடவுள் தர்மத்தை நிலைநிறுத்த அவதரிக்கிறாருன்னு சொல்றாங்க. அப்ப உங்களை கடவுள் அவதாரம் சொல்லலாமா? ஐயோ அவ்வளவு பெரிய நமக்கு ஏமா வம்பா போயிடுமா? இது மனிதன் அவனுடைய வாழ்க்கை எது சாதிச்ச, நீ நல்லா சம்பாதிச்சு நிறைய ஒரு 100 கோடி வச்சுக்கிற, நல்லா நீ சாப்பிட போற. ஆனா எனக்கு 100 கோடி இருக்குதுங்க, எனக்கு மரணம் கிடையாது, அவர் ஒன்னே இல்ல இருக்குறாரு, அவர் செத்து போயிடுவாருன்னு வாழ்ந்தீங்கன்னா பரவாயில்ல, அவர் வாழ போறாருப்பா 100 வயசு. ஏன்னா அவனை விட துட்டு இல்லாதவனை விட துட்டுகிறவன் தானே பொட்டுன்னு ஆத்தாட்டங்களை சாவற. அப்புறம் 100 கோடி எங்கடாங்க காப்பாற்றும்? கடவுள் நினைச்சால் மட்டும்தான் ஒரு மனிதனால வாழ முடியும். வைத்தியை நினைச்சு வாழ்ந்துட முடியாது. வைத்தியை நினைச்சு வாழ்ந்தான்னா வைத்தியம் மட்டும் ஒருத்தவங்க சாக மாட்டான். ஏன்னா அவன் ஏத்துற மருந்தை கடவுள் உள்ள இருந்து ஏத்துக்கினா தான் ஏத்துக்குவான். மருந்தை ஏத்து வச்சுங்க போச்சு பாருங்க. கடவுள் அதை ஏத்துக்கல, வெளிக்காரன் எங்க ஓமங்க மருந்தை ஏத்துக்கல, அவள் தாங்க துபாய் கூட்டு வருங்க அப்படின்னு. அப்போ இறைவன் உன்னுடைய உடலுக்குள்ள வாழ வரைக்கும் தான் உன்னுடைய நடமாட்டம், மாற்றங்கள், பாட்டங்கள் எல்லாமே. இறைவன் உன்னை விட்டு வெளியே போனா நீ இந்த உலகத்துல இருக்க மாட்டேன். இருக்கும் போதே இறைவனை நாடிடு. அதுக்காக தான் இந்த உடல் அமைப்பு வந்தது. அதை மறந்து நீ பணமோ வாழ்க்கை நான் என்ன சாதிக்க போற சொல்லுவாங்க பழமை. நல்ல வாய் சம்பாதிச்சு நார வாங்கி கொண்டு போறாங்க. நீ நல்ல சம்பாதிச்சு வைக்கணும், சம்பந்தமே இல்லாதவன் சாப்பிட்டு வாங்கிப்பான். வாழும் போது நல்லதை செய்து பழகு, அதுவே உன் வாழ்க்கைக்கு சிறந்தது. ஒருத்தர் கேட்டாரு, தர்மன் ரொம்ப தர்மம் பண்ணாரு, அவருக்கு மகாவிஷ்ணு கிட்ட ஒரு நல்ல மரியாதை. தர்மனுக்கே ஒண்ணும் கிடையாது, சாப்பாட்டுக்கே வழி கிடையாது. தர்மனே காட்டுல சுத்தி காய்கறி ஆக்கி கொண்டு வந்து அவன் எங்க தர்மம் பண்ண முடியும் சொல்லுமா? என்கிட்ட இருந்தா தானே நான் 10 ரூபா கொடுக்க முடியும். நானே இல்ல 4 பேர் போடுவாங்களா, நான் நாயகன் தர்மன் பேரு தர்மன்னு வச்சுக்கினா நல்லவனா, செல்வோன்னு வச்சுக்கிறான் பிச்சை எடுக்கிறான், அறிவாளகன்னு வச்சுக்கிறான் முட்டாளாகிறான், அழகா பண்றான் கால் நோண்டி ஆகிறான். பேர வாழ்க்கை மனண்டா வாழ்க்கை, மனம் வாழ்க்கை. இந்த மனம் கர்ணனுக்கு வேற எவனுக்கும் கிடையாது. மகாபாரதத்தில் வில்லாளன் அர்ஜுனன் ஒரு வில்லாளன். யாரை கொண்டான்னு எனக்கு தெரியல, யாரையுமே கொல்லல அர்ஜுனன். அப்படி வில்லாளன். துரோணரை கிருஷ்ண பரமாத்மா போய் நீ இனிமேல் வாழக்கூடாது, நீ பண்ணதெல்லாம் தப்பா போச்சு அப்படின்னும் போது அவரு கம்முன்னு உட்காரும் போது
துருவத மன்னனுடைய புள்ள வந்து கருத்த வைக்கிறார். அப்ப அவர் செத்து போறார். அங்க அர்ஜுனன் கொல்லல. பீஷ்மரை கண்ணன் போய் பீஷ்மர் இருக்கிற வரைக்கும் எவனாலையும் ஜெயிக்க முடியாதியா அப்படின்னு கண்ணன் அர்ஜுனன் கிட்ட சொல்லிடுறான். பீஷ்மர் இந்த போர்க்களத்தில் நிக்கிற வரைக்கும் எந்த பொம்பனாலையும் ஜெயிக்க முடியாது. சரி, அவர் என்ன பண்றது, வர இறங்கிட்டு கண்ணன் இறங்கி போறாரு. ஐயா, நீ சண்டை எல்லாம் போடாத, நீ நிறைய பாவம் பண்ணிட்டுக்கிற, நீ இனிமேல் என்கிட்ட வந்துடுங்க. இல்ல இல்ல, நான் எடுத்து சண்டை போடுவேன், உன்னால சண்டை போட முடியாது என்கிட்ட அப்படின்றான் பீஷ்மர். இல்ல, எனக்கு சக்கரம் ஒன்னே போதும்ன்றார். நீ ஆயுதமே எடுக்கக்கூடாது, சத்தியம் பண்ணாச்சு. அப்படிப்பட்ட பீஷ்மரை முட்டி போட வச்சு கொள்றான். இங்க துரோணரை கொன்னனும் கண்ணன், பீஷ்மரை கொன்னனும் கண்ணன். கர்ணனை எதிர்த்து சண்டை போட முடியல, நாகாஸ்திரம் விடணும் அர்ஜுனனை நோக்கி. எல்லாரையும் ஒரு முறை கொண்டாங்க, கர்ணனை மட்டும் 5 முறை கொண்டாங்க. ஏன்னா ஒரு முறை கொல்ல முடியல அவன், அவ்வளவு பெரிய தர்மவான் அவன். அப்போ அவனை வந்து அவன் நாகாஸ்திரம் விடுறான், அர்ஜுனுடைய தலை தனியா போயிடும். அர்ஜுனை மறந்து போறான், என்ன இந்த மாதிரி வேலை பண்ணிட்டான், நான் தப்ப மாட்டேன் போல, நீ கம்பெனி பக்கத்துல இருந்து தேரை உள்ள அமைக்கிறான். நாகாஸ்திரம் உள்ள மேல போயிடுச்சு. அப்போ அர்ஜுனனையும் இவன் கொல்ல முடியல, கர்ணனையும் இல்ல. அப்போ வில்லாளன் அப்படின்னா யார்? பீஷ்மன் வில்லாளன், துரோணன் வில்லாளன், கர்ணன் வில்லாளன், அர்ஜுனன் வில்லாளனே கிடையாது, ஒரு கோழை. ஏன்னா கடவுளையே பக்கத்துல வச்சு நீ என்னடா போர் புரியுது, எல்லாரையும் கடவுள் கொண்டு வரான். அவன் எவனுமே இல்லாத எதிர்த்து சண்டை போட்டான், அவன் தான் வீரன். அப்ப நீங்க எல்லாரையும் விட உயர்ந்தவரா இருக்கீங்க ஐயா. நீங்க சித்தரும் இல்ல, முனிவரும் இல்ல, அறிவரும் இல்ல, தாபதரும் இல்ல. ஆனா அறிவை ஆயுதமா வச்சு மனதை பழக்கி எப்படி ஒரு மனிதன் உயர்ந்த ஒரு வாழ்க்கை நெறிய அடைய முடியும் சொல்லித்தர மாபெரும் மனிதர். சரிங்களா? வாழ்க்கையிலுமா ஒவ்வொரு மனிதனுக்கும் தோல்வி படிக்கட்டுகள் இருக்கு, வெற்றி படிக்கட்டுகள்னு ஒண்ணு. எவன் ஒருத்தன் வெற்றி படிக்கட்டுல ஏறிட்டானோ அவனுக்கு அறிவு வளர்ச்சி வராது. ஏன்னா மம்மதை வந்துடும், ஆணவம் வந்துடும், நான் ஜெயிச்சுட்டேன். எவன் ஒருத்தன் தோல்விகளை அடையிறானோ அவனுக்கு அறிவு வளர்ச்சி ஏற்படும். அவனுக்கு ஆணவமே தலை தூக்காது, அனுபவம் மட்டும் தலை தூக்கி. என்னுடைய வாழ்க்கையில நான் தோல்வியே அடைஞ்சு வந்தவன், அதனால அனுபவந்தமா பேசுறேன். அனுபவ முதிர்ச்சியே, அதனால எங்களுக்கு அறிவை புகட்டுவீங்க. உங்களுக்குன்னு இல்ல, அவங்களுக்கு எல்லாம் எல்லாருக்கும். கடவுளை நாம் அறியணும் அப்படின்னா வேத நூல்களை கற்பது அவசியமான ஒன்றா இருக்குமா? வேத நூல்களை கற்கணும் அவசியம். அது எதுக்காக கற்கணும்னா மத போதனையா போயிடக்கூடாது. மத போதனையா போச்சுன்னு சொன்னாக்கா அது மதவாதி ஆயிடுவே தவிர ஞானி ஆக முடியாது. வேத நூல்கள் இருக்கிற வேத நூல்கள் 1000 இருக்குது உலகத்துல. ஆனா எதுலையாவது கடவுள் இருக்குதானா? இல்லை, எதுலையுமே கடவுள் கிடையாது. கடவுளை பத்தி தாங்குது. கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கணும், அதை தூக்கி போட்டுடணும். அந்த வேதத்துல நின்றுடக்கூடாது. நின்னா மதவாதியா மாறிடுவேன். அதை தூக்கி போட்டுட்டு வேற கடவுளை தேடுற வழியை தெரிஞ்சா அதுல பயணம் பண்ணினா கடவுளை தேடலாம். நீ அதுதான் வழி. நீ வேத நூல்லையே நின்றுட்டீங்கன்னா மதவாதி, அது கடவுள் தேடுற வழி இல்லை. ஒரு மரணம் ஒரு இடத்துல ஏற்பட்டுச்சுன்னா அந்த பகுதியில் உள்ள கோயில்களை மூடுறாங்களா? அது எதுக்காவது காரணம் இருக்கா? அது தீனிட்டு மூடுறாங்க. அந்த ஓலை சத்தம் கேட்கக்கூடாதுன்னு மூடுறாங்க. ஏன்னா மரணம்ன்றது ஒரு துக்க காரியம். அந்த துக்க காரியம் இன்பமான இறைவனுடைய சன்னதியில் கேட்கக்கூடாது அப்படின்றதுக்காக அதை மூடி வச்சு அந்த சாவு போன பிறகு அதை சுத்தம் பண்ணி திறந்துடுவாங்க. ஏன்னா இந்த அழை சத்தம் இறைவனாண்ட போனால் சிரிக்கணுமே தவிர அழுவக்கூடாது. இந்த அழை சத்தம் இறைவனுக்கு கேட்கக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த கோவிலை மூடிடுவாங்க. ரெண்டாவது அதனுடைய வீழ்ச்சி, அந்த ஸ்மெல் கோவிலுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்ட்டு மூடிடுவாங்க. அதெல்லாம் போன பிறகு இது பண்ணிவிடுவாங்க. அதே நேரத்தில் கோவில் இருக்கிற இடத்துல மோளம் அடிக்க மாட்டாங்க. கோயில்கிட்ட வந்தோடனே நிறுத்திடுவாங்க. ஏன்னா இந்த புனம் போதுன்ற ஓசை இறைவனுக்கு கேட்கக்கூடாது அப்படின்ட்டு இந்த செயலுக்காக இதெல்லாம் செய்யலாம். இந்த கோயிலில் பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், சந்தன அபிஷேகம் இதெல்லாம் நடக்கும்போது பார்த்தா அவங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே, இது உண்மை தானே சார்? ஆமாம், அப்போ தான் இவன் போவான் கோவிலுக்கு. இதெல்லாம் சொல்லலைன்னா கோயிலுக்கு யாருன்னா போவானா? யாருமே போக மாட்டான். அதனால் இதெல்லாம் பார்த்தா புண்ணியம் கிடைக்குன்னா தான் இவன் ஊரில் புண்ணியம் செய்யலனால அது பார்த்தாவது புண்ணியத்தை தேடிக்கலான்னு நாங்கள் போகிறது. நான் சொல்லியிருக்கிறதுல நான் அதை பார்த்தால புண்ணியம் கிடையாது, ஆனால் ஊரில் புண்ணியத்தை செய்ய அப்படின்னு சொல்லிங்கிறேன். இது நான் சொல்கிறது அவன் செய்ய முடியாது, கஷ்டமாக இருக்கும். அது என்ன ஈஸியாக இருக்கும். அதனால் அதை போய் பார்த்துட்டு வந்துடலான்றான். இப்போ எல்லாரும் சொல்கிறான் திருவண்ணாமலையை மனசால நினச்சவ மோட்சம். ஆனால் அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் எவ்வளோ நினச்சிருப்பான்? மோட்சம்ன்றது என்னன்னா திரும்பி வராதது மோட்சம். முக்திய மோட்சம்ன்றது என்னன்னா ஒரு மனிதனுடைய இறப்பு நடந்ததுன்னா அவன் மறுபடி பிறப்பு இல்லாதது தான் மோட்சம். திருவண்ணாமலையை சுற்றி கோடிக்கணக்கான ஜனம் வாழுது. அப்போ எங்கே நினச்சாவ முக்தி ஆகிறது?
இதெல்லாம் மனிதனுடைய ஆறுதல், மனிதனை கூட்டம் கூட்டுறதுக்காக ஆதியில செய்து வச்ச வேலை. ஆனா இது நிஜமா இது பொய்யா அப்படின்னு மனுஷன் யோசிக்கிறது இல்லை, சொன்னதே செய்துன்னுக்கிறான். எங்க இருந்தாலும் முக்தி மோட்சம்னு அதை ரொம்ப அழகா சொல்லுவார் அகஸ்தியர். சுற்றியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம், சுழியிலே நின்றாலே மோட்சம் மோட்சம். உனக்கு மோட்சம் எங்கடான்னா உன்னுடைய சுழியில நீ உன்னுடைய எண்ணங்கள் நின்று போச்சுன்னா அதான் மோட்ச வீடு. நீ அதை விட்டுட்டு கோவில் கோயிலாக சுத்தத்தால உனக்கு ஒரு மோட்சமும் கிடைக்காது. மோட்சம் கிடைக்கிறதா திருவண்ணாமலையில போற வாரம் தான் பாங்க ஜனமே இருக்காது, காலியாக தான் இருக்கணும். பார்த்தாவே மோட்சமாச்சா? அதனால இந்த மாதிரி கற்பனைகள்ல தான் மனிதன் தெய்வ வழிபாடுன்னு திங்கிறான். ஆனா நிஜ தெய்வ வழிபாட்டுக்குள்ள இவனால வர முடியல, பயப்படுறான். மனம் மாறுது, செயல் மாறுது, எல்லாம் மாறும்போது ஐயோ நான் பொண்டாட்டியை விட்டுவிடணும், புள்ளியை விட்டுவிடணும், சொத்தை விட்டுவிடணும், அதனால இது வேணாம் எனக்கு, நான் எப்போதும் போல ஒரு கோயிலுக்கு போனேன், சுத்தனே, என் மனசு திருப்தி அந்த வந்துட்டேன், அப்படி போயின்னுக்குறான். இது நம்ம யாரையுமே குறை சொல்லவே முடியாது. அவனுக்கு முடிஞ்சதை அவன் செய்யறான். உபதேசம் உபநயனம் ரெண்டும் ஒன்னா வேறு வேறா கொஞ்சம் விளக்கங்கள் சார்? ரெண்டும் ஒண்ணுதான் சாமி. உபநயனம்ன்றது பாடலால சொல்றது, உபதேசம்ன்றது நம்ம செய்து காட்டுறது, அவ்வளவுதான் வித்தியாசம். ரெண்டுமே ஒண்ணுதான். ஆமா. இதுல என்னன்னா தீட்சைகள்னு பல விதம், நயன தீட்சை அப்படின்னு பல விதங்கள் இருக்குது. அது ஒவ்வொரு மகான்கள் ஒவ்வொருத்தர் நயனம்னா கண்ணாலேயே உபதேசம் கொடுக்குறது. அந்த மாதிரி அவர் ரமணர் அப்படிதான் கொடுத்தாரு. அந்த மாதிரி சில மகான்கள் அந்த மாதிரி பழக்கம் பண்ணிருக்காங்க. கல்யாணம் ஆகிற மாதிரி கனவு ஏதாவது வந்ததுன்னா அவங்களுக்கு சாவு வந்துருது அப்படின்னு சொல்றதுல அவங்கள கற்பனை பண்ணிக்கிறது. கனவே வரலன்னா ஊர்ல யாருமே சாவது இல்லையா? கனவே வரலன்னா சாவறதே கிடையாதா? இதெல்லாம் அவங்களா ஒரு பிரமையை உண்டாக்குறது. கனவு கண்டா கட்டை வந்தது, எதிர கட்டை தூக்கின்னு வந்தாங்க, கட்டை தூக்கின்னு வந்தா சாவு நடந்து போச்சு அப்படின்னு. இது மனப்பிரமை, நிஜம் கிடையாது. கனவு கனவுன்றது இந்த பார்வையில வரவங்களுக்கு கனவு வராது. சித்தர்களுக்கு அற்புத சக்தி இருக்கிறது என்பது உண்மையானால் அவங்க ஏன் அப்பப்ப மக்களை திருத்த மாட்டேன்றாங்க? ஏன் அப்ப எந்த மக்கள் திருந்துவான்? மக்கள் திருந்த தயாரா இருந்தா ஞானிகள் திருத்த தயாரா இருப்பான். இவன் திருந்தவே மாட்டாத உன்னை போய் ஞானிகள் என்ன பண்ண போறான்? ஒன்னும் இல்லை. இந்த ஆசிரமத்தை ஞானிகளுக்கு ஏன் போயிட்டீங்க? இந்த ஆசிரமத்திலேயே நம்ம எவ்வளவு பேர் திருத்தணும், எவன் திருந்தனா? அதனால அவங்க கடவுளோட இருக்கிறவங்க மனிதன் உறவாடினே திருத்தணும்னாவே திருத்த முடியல. கடவுள் கூட இருக்கிறவங்க மனிதன் திருத்துவானா? இவன் மனிதன் எப்படி போனா அவனுக்கு என்ன வேணுமோ எழுதி வச்சுட்டு போய்க்கிறான். நடந்துதான் போவோம், நடக்கலன்னா போ. அவனுக்கு என்ன லாபம், அவனுக்கு என்ன நஷ்டம்? உன்னை வச்சு அவன் வாழ போறது ஒண்ணும் கிடையாது இல்லையா? அதனால இந்த மனிதன் எவனை திருந்த விரும்புறது இல்லை, அதிகமா திருட்டுக்கு தான் விரும்புறானே தவிர திருந்த விரும்புறதே கிடையாது. அதனால மகான்களுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. உயிர் என்றால் என்ன சுவாமி? அதை காண முடியுமா? இல்லை ஆன்மா தான் உயிரா, இல்லை வேறு வேறு ஏதாவதா? ஆன்மா உயிர்ன்றது ஒரு காற்று. அந்த காற்று எப்படி உருவாகுதுன்னா உணவால உருவாகுது. இப்போ கிராமத்துங்களில் ஒரு காலத்துல ஆக்சிஜன் உருவாக்குனாங்க, ஒரு தொட்டி கட்டினாங்க, அதுல சாணியை கொட்டினாங்க, தண்ணியை விட்டாங்க, குழச்சி விட்ட உடனே கேஸ் அடுப்பு வச்சாங்க. அப்ப கேஸ் அதுலேருந்து உருவாச்சு, அதை மூடி போட்ட உடனே. அதே மாதிரி இந்த உடம்பு போட்ட மூடிய தொட்டி மாதிரி தான் இது. இதுல உணவை போட்டு தண்ணி ஊற்றின உடனே அதை அரைச்ச உடனே அதுலேருந்து கேஸ் உருவாகுது. அதான் பிராண காற்று, அபான காற்று. அப்போ இந்த மிஷினை இந்த போட்ட உணவுகளை அரைக்கணும்னு சொன்னா அதுக்கு தேவையான சூடு வேணும், கரண்ட் வேணும். அந்த கரண்ட்டை தான் சக்தின்ற மூலாதாரத்துலேருந்து அந்த கரண்ட்டை கொடுத்துக்கினே இருக்குது. இந்த கரண்ட் இயங்கணும்னா சப்ஸ்டேஷன்லேருந்து ஓசை ஓணும். அந்த ஓசை தான் நாதம் ஆன்மாவா இருந்து கொடுத்துருது சார். இதான் 3 செயல் நடந்துன்னு கொடுத்துருக்குள்ள. மரணத்தின் ரகசியத்தை அறிய ஏதானும் வழிமுறை இருக்கு? ஒரு வழியும் கிடையாது சாமி. மரணத்தை அறிய நினைக்க கூடாது, மரணத்துக்குள்ள தன்னை அறிய நினைக்கணும். அவன் தான் மரணத்தை ஜெயிச்சது. ஏன்னா மரணம்ன்றது எதுக்கு வருதுன்னே தெரியாம சுத்தினுக்கிறான். மக்கள் பயந்து போயிருக்கிறோம். நான் கொரோனாசில கூட சொன்னேன், யாரும் பயப்படாதீங்க, யாரும் சாக போறதே கிடையாது. நீங்க ஒரு ஷர்ட்டு தச்சு போட்டுக்கினீங்க, ரொம்ப அருமையான ஷர்ட்டு, நல்லா இருக்குது. ஆனா அது கீஞ்சி குளமா நான் போடுவீங்களா? போட மாட்டீங்க, கட்டி போட்டு வேற ஷர்ட்டு போடுவீங்க. இந்த ஆன்மாவாகப்பட்டது அதை தான் செய்துனுக்குது. இந்த உடல் என்ற சட்டைக்குள்ள புகுந்துக்குன்னு அது ஆட்சி நடத்தினுக்குது. இந்த உடல் என்ற சட்டை குளமா போகும்போது இதை போட்டுட்டு வேற சட்டையை மாத்திக்குது, உடலை மாத்திக்குது. ஆனால் இந்த உடல் தான் அழிஞ்சது தவிர உயிர் அழியல. ஆனா உயிர் அழியலன்னு இவன் நினைக்கிறதே இல்லை. இவன் உடல் அழிஞ்ச உடனே நம்மளே இல்லைன்னு முடிவு பண்ணிடுறான். நானே இல்லை, ஆன்மாவே இல்லை அப்படின்னு முடிவு பண்ணும்போது இவனுக்கு தன்னறி, ஐயோ செத்து போறமே இல்லை, நம்ம செத்ததே இல்லை. ஏன் செத்து இல்லை? அப்போ எப்படிதான் சாவு? நமக்கு சாவுன்றது இறைவன் கிட்ட தான் வரும். உனக்கு
இந்த உலகத்துல வராது. உலகத்துல மாத்தி மாத்தி பிறந்துக்குன்னு இருப்பிய கூட மாறாம பிறப்பு இல்லாம நிற்கிறது இறைவன். இதை தான் மகான்கள் செய்து போனோம். இங்க பிறந்து என்ன பிரயோஜனம், இறைவன் அடைஞ்சிட்டா மரணம் இல்லா பெருவாழ்வு அப்படின்ட்டு இறைவனை நோக்கி பயணம் பண்ணது காரணமே அதுதான். அங்க போனாதான் மரணம் இல்லை, அங்க போனாதான் ஜனனம் இல்லை. இங்க இருந்தீங்கன்னா இந்த நீ நினைக்கிற மரணமும் நடக்கும், பிறப்பு ஜனனமும் நடந்துக்கினே இருக்கும். அது ரவுண்ட்ஸ்ல தான் வரும். உணர்ச்சிகளை அடக்குவதற்கு ஏதேனும் இந்த யோக முறையில வழிமுறை இருக்கிறதா? உணர்ச்சிகளை அடக்கவே கூடாது சாமி. உணர்ச்சிகளை நீ அளவு மீறி நீயா அடக்கணும் போது மென்டல் ஆக்கி விட்டுடும். அப்படிதான் நிறைய பேர் சில ஆசிரமங்கள்ல அப்படிதான் சொல்லி கொடுத்து அவனுடைய நிலை தவறி போயிடும். உணர்ச்சிகளை அதுவா அடங்கணும், அடங்குற வழியில நீ போனமே தவிர நீ அதை அடக்க நினைச்சீங்கன்னா ஆபத்து தான் உண்டாகும். அதனால நீ எந்த உணர்ச்சியும் நீ அடக்க நினைக்கவே கூடாது. அது போக்குலயே போய் அதை அடங்கிடணும். இப்போ மூச்சு அடங்கணும், அதான் ஞானம். மூச்சை நீ அடக்கினா செத்து போயிடுவேன். ஆனா மூச்சு கூடவே உறவாடிக்கின்னு இருந்தீங்கன்னா யோகத்துல மூச்சு தானாவே நின்று போயிடும். அதே மாதிரி உணர்ச்சிகள் தானா நிக்கணுமே தவிர நீயா அடக்கணும்னா ஆபத்து தான் உண்டாகும். அதனுடைய விளைவுகள் மாறி போயிடும், நல்ல விளைவுகளா இருக்காது. அதனால எதுவுமே அது அடங்கணும், உன்னுடைய செயல்ல இருந்து அது அடங்கணுமே தவிர அதை போய் நீ வைராக்கியத்தோட அடக்கணும்னு ஆபத்து தான் வரும். அப்படிதான் நிறைய இன்னைக்கு நடந்துக்கின்னு இருக்குது யோகம் ஞானம்ன்ற முறையில. அது இருக்கக்கூடாது. அவதாரங்கள் அப்போ புராண காலங்கள்ல நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கோம் கதைகள்ல. திருமால் அப்படின்னா 10 அவதாரம் எடுத்தாங்க அப்படின்னு. அப்புறம் சிவன் பாத்தீங்கன்னா அவருக்கு நிறைய அவதாரங்கள், நிறைய பெயர்கள் இருக்கு. முருகன் எடுத்துக்கிட்டாலும் நிறைய அவதாரங்கள், எங்கெங்க அவர் இடம்பெயர்த்து இருக்காருன்ற கூட நம்ம போய் தரிசிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு அவதாரங்களோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறதும் கிடையாது, நடக்குமான்னு யோசிக்கிறது கூட கிடையாது. இவ்வளவு பெரிய மாற்றத்திற்கு என்ன காரணம்? யாருமே கடவுள் எப்பவுமே அவதாரம் எடுத்ததே கிடையாது. மனுஷன் அவ மனசுக்கு பிடிச்ச மாதிரி அவதாரங்களை ஆக்கி காட்டினான். எந்த கடவுளும் இங்க அவதாரம் எடுக்காது. மனுஷ மகான்கள் இருக்கிறானே அவ அந்த பிடிச்ச கடவுள்களை மிகைப்படுத்தி அவதாரங்களை ஆக்கி தீமையெல்லாம் அழிச்ச மாதிரி மகான்கள் காட்டினாங்களே தவிர கடவுள் அவதாரம் எடுக்கிறதே கிடையாது. ஏன்னா கடவுள்ன்றது ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை, அலியும் இல்லை, இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது கடவுள். அது ஒவ்வொரு காலத்திலையும் அவதாரம் எடுக்க வேண்டியதே இல்லை. அவதாரம்ன்றது கடவுள் எப்படி எடுத்தான் அப்படின்னா பெண்ணுடைய ரூபத்தில் எடுத்தான். ஒரு பெண்ணுக்குள்ளவே இருந்து இயக்கத்தை நடத்தினான். கடவுள் எப்படி அவதாரம் எடுத்தான்? ஆணுக்குள்ளவே இருந்து அவதாரமா மாறி செயல்களை புரிஞ்சான். இந்த மனிதன் செய்த செயலுக்கு தான் கடவுளுடைய அவதாரம் நானே தவிர கடவுள் எப்பவுமே அவதாரம் எடுத்தது கிடையாது. அது எடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அதுக்கு. ஏன்னா அது ஒரு கன்செப்ட்னா உலகம் அழிஞ்சு போயிடும். அது ஏன் அவதாரத்தை ஒரு சண்டை போட்டுன்னு கிடக்கணும்? தேவையில்லாதது. இது மகான்கள் மனுஷனுக்கு புரிய வைக்கிறதுக்காக தெய்வத்தை மிகைப்படுத்தி காட்டின விஷயம் தானே தவிர உண்மை கிடையாது. அப்ப இப்ப திருச்செந்தூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் சூரசம்ஹாரம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது. கடவுள் எங்கன்னா சூரசம்ஹாரம் பண்றாரா? மனுஷன் தானே பண்ணிங்கிறான். மனுஷன் மனப்பக்குவம் வர்றதுக்காக, தெய்வத்து மேல பக்தி வர்றதுக்காக இதெல்லாம் செய்யப்பட்டது. அதெல்லாம் செய்தலன்னா ஆதியில இப்ப தெய்வ பக்தியே இருக்காது. அதனால அதெல்லாம் செய்து வச்சதாலதான் இன்னமும் இந்துக்கள்ல ஒரு பக்தி இருக்குது. இப்போ இந்துக்கள்ல இருந்து கிறிஸ்டினா மாறிங்கிறான், இந்துக்கள்ல இருந்து முஸ்லீமா மாறுறான். இவ்வளவும் வகுத்து வச்ச மாறான். இதெல்லாம் இல்லைன்னா என்ன பண்ணிருப்பான்? மொத்தமா போயிருப்பான். அதனால இதெல்லாம் வகுத்து வச்சு மனுஷனை ஒரு வழிமுறைக்கு கொண்டு வந்தாங்க. அவங்க மனுஷன் மனசுல பக்தி உணர்வு தோன்றணும். அதுக்கு என்ன செய்தா இவனுக்கு மனசுல அந்த பக்தி உணர்வு தோன்றும்? அப்ப தெய்வ வடிவங்கள்ல வரைஞ்சான். இந்த மாதிரி செயல்கள்லாம் தெய்வம் புரியுதுன்னு வச்சான். இது எல்லாம் மனுஷன் தான், மனுஷனுக்குள்ளதான் தெய்வம் செயல் புரியுதே தவிர தனித்து செய்தது இல்லை. அப்போ நம்ம பூஜை எல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா விரதங்கள்லாம் இருக்கும். சிலர் மௌன விரதம் இருக்காங்க, சிலர் சாப்பிடாமலாம் இருக்காங்க. சரி, இந்த மாதிரி எல்லாம் கண்டிப்பா இருந்துதான் ஆகணுமா? அந்த சாப்பிடாம இருக்கிறது, மௌன விரதம் இருக்கிறது, இதனால கடவுளுக்கு ஒரு பயனும் கிடையாது. ஆனா இத்தனையும் உனக்கு பயன் உண்டு. எப்படி? நீ சாப்பிட 3 வேலையும் போட்டுக்கினே இருந்தீங்கன்னா உன் வயிற்றுல இருக்கிற மிஷினுக்கெல்லாம் ஓய்வே கிடையாது. அப்போ அதுக்கு இந்த மௌன விரதம் அதனுடைய ஓய்வு கொடுக்குது. உன் உடலினுடைய ஆரோக்கியம், நோய் குறையும், ஆரோக்கியமா இருக்கும். இதுக்காக இதெல்லாம் வகுத்து கொடுத்தான் தவிர நீ மௌன விரதம் இருந்தா என்ன, போனா என்ன, இருந்தா என்ன, கடவுளுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனால் இதை தனித்து செய்ய மாட்டான். அதனால கடவுள் பேரை சொல்லி சொன்னாதான் செய்வான். அதனாலதான் இதை சொல்றான். இப்போ சாதாரணமான நாளில் சாப்பாடு செய்றீங்க இல்லையா? தட்டை போடுறீங்க, சாப்பிட்றீங்க, எடுத்து போட்டு மூடி விட்டு போறீங்க. ஒரு விரத நாளில் என்ன பண்றீங்க?
விரத நாட்கள். என்ன பண்றீங்க, அதே சாப்பாடை செய்த சாப்பாடை ஒரு படையலா போட்டு அதுக்கு தேங்காய் உடைச்சி கற்பூரம் கொளுத்தி இதெல்லாம் பண்றீங்க. ஏன் பண்றீங்க? இது சாமி கும்பிட்ற நாள் அப்படின்னு சொன்னதால செய்யற. இது சாதாரண நாள்னா சாப்பிட்டு போய் நகர. அப்போ இதெல்லாம் வகுத்து கொடுத்தால்தான் மனிதன் வரமுறைக்குள்ள வாழ்வான்னு பெரியவங்க வகுத்து கொடுத்தாங்க. அப்போ விரதம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நமக்கு என்ன நடக்கணும் என்ன கிடைக்கணுன்றக்கோ அது கிடைக்கும். தவிர்க்க வேற எதுவுமே நடக்காது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நவராத்திரி டைம்ல வந்து நிறைய பேர் வீடுகள்ல கொலு எல்லாம் வந்து வச்சிட்டு இருக்காங்க. அதுலயும் வந்து 2 மாதிரியான கொலுக்கள்னு சொல்றாங்க. சிலர் வந்து ரொம்ப மடியா ஆச்சாரமா அந்த கலசம் எல்லாம் வச்சு பண்ணணும். சிலர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு கொலு வைக்கிறாங்க. இதுல எது சிறந்தது, எப்படி இருக்கணும்? வசதி தான் சிறந்தது. யாருக்கு எவ்வளவு வசதிக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வைப்பாங்க. இப்போ கலசம் வச்சு அவங்க கொலு வைக்கிறவங்க அவங்க போய் 100 வீட்டுக்கு சொல்லுவாங்க. அந்த 100 வீட்டுக்காரர் வரும்போது அந்த 100 வீட்டுக்காருக்கு சாப்பாடு கொடுக்கணும், 100 வீட்டுக்காருக்கு ஜாக்கெட்டு கொடுக்கணும், இப்படி எல்லாம் செய்யணும். செய்யற வசதி வேணும். காசு தான் அங்க முக்கியம். கொலு முக்கியம் இல்லை. அப்ப கொலு அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க? அது ஒரு மன திருப்திக்கு செய்யறதுமா, மக்கள் ஒண்ணு சேர்றதுக்கு செய்யறது. அதனால கடவுளுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா அதுலயும் நிறைய விதிமுறைகள் சொல்றாங்க. இப்ப 3 years எழுதுனது ஊரு பட்டதை நம்ம எழுதி வச்சுக்கிறோம். 1 2 இல்லை, எண்ணவே முடியாத அளவுக்கு எழுதி வச்சுன்னுக்கிறோம். எவனுக்கு எவ்வளவு புரிஞ்சதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவன் செய்துன்னுக்கிறான். சரி, இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா மனித நேயம். இது கூட நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ அந்த காலங்கள்ல எல்லாம் வந்து எல்லாரோட வீட்டு வாசலையும் பாத்தீங்கன்னா திண்ணை அப்படின்னு ஒண்ணு அமைச்சிருப்பாங்க. அது எதுக்குன்னா அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க வெளியே வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க இல்லையோ, வெளியே இருந்து வரக்கூடியவர்கள் அந்த வழிபோக்கர்கள் வந்துட்டு ஓய்வு எடுக்கட்டும் அப்படின்றதுக்காகவே எல்லாம் வச்ச காலம் இருக்கு. ஆனா இப்ப வந்து நம்மளுடைய சொந்தக்காரங்களே கூட ஒரு 2 daysக்கு மேல இருந்துட்டு ஐயோ எப்ப இவங்க கிளம்புவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை இருக்கும். திண்ணைகள் எதுக்கு வச்சாங்க ஆதியிலன்னா ஜனத்தொகை கம்மி, ஒரு ஊருக்கு ஒரு ஊர் தொடர்பு கம்மி. இப்போ இங்கே ஒரு ஊர் இருக்குது, இந்த ஊர்லேருந்து தள்ளி போனீங்கன்னா ஒரு 1.5 2 கிலோமீட்டருக்கு ஒரு ஊர் இருக்குது. சுமை தாங்கி கல்லுன்னு வச்சுருப்பாங்க. அது எதுக்கு வச்சுக்கிறாங்க? அங்கே உட்காந்து அந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு ஒரு வெயிட்டை நேரடியாக எடுத்துன்னு வர முடியாது. அப்போ பாதியில் இலைப்பாறணும். அந்த சுமை தாங்கி கல் இவன் உயரத்துக்கே இருக்கும். அப்போ அதை இறக்கி வச்சுட்டு இவன் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி அதை வலிச்சு தலையில் வச்சுப்பான். கீழே போட்டுட்டா தூக்கி வைக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இப்போ டெய்லி 1000 பேர் நடந்துன்னுக்குறான். இவன் எத்தனை வந்து தள்ளிட்டு போயிடுறான். ஆனா அப்போ ஆள் கிடையாது. அதனால சுமை தாங்கி வச்சாங்க. இப்போ எங்கன்னா சுமை தாங்கி இருக்குதா பார்த்தியா? சுமை தாங்கியெல்லாம் எடுத்துட்டு ரோடு ஆக்கிட்டான். ஏன்னா எல்லாம் வண்டியில் எடுத்துன்னு போயிடுறான். யாரும் தலையில் ஏற்றின்னு தொடுறதில்லை. வீட்டில் இருக்கிற சாமானிய கைவண்டி வச்சு தள்ளின்னு போய் இந்த ரூம்ல இருந்து அந்த ரூமுக்கு தள்ளி போறாங்க. அப்படிப்பட்ட காலம் இது. அதனால அந்த காலத்துல ஒரு ஊரை விட்டு வரணும்னா ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடக்கணும். அவனுக்கு ரெஸ்ட்டு வேணும். ராத்திரி ஆயிடும். அவன் எங்க போய் தங்குவான்? அதனால ஒவ்வொரு வீட்லயும் திண்ணைகள் இருந்தது. அந்த திண்ணை மேல போய் நீ உட்காந்தீங்கன்னா அந்த வீட்டுக்காரன் உணவு கொடுப்பான். அதுதான் மனித நியாயம். இப்போ திண்ணை மேல போய் படுத்தீங்கன்னா நீ தூங்கிட்டு உன் பாக்கெட்ல நகர்ந்து புடிங்கிற நேரம். எங்க மனித நியாயம்? அதனால அந்த காலத்தையும் இந்த காலத்தையும் ஒப்பிட முடியாது. இப்போ சிட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா திண்ணை இருக்கிற அளவுக்கு ஒரு கடை கட்டி விட்டுட்டு 5000 ரூபாய் வாடகை, 50,000 ரூபாய் அட்வான்ஸ். உனக்கு திண்ணை விட்டா அவனுக்கு என்ன வரும் சொல்லுமா? ரொம்ப பிராக்டிக்கலா ஆனா உண்மையான பதில். விஷயம் அதுதான்மா உண்மை. இதுதான் உண்மை. அதனால வந்து இந்த காலகட்டத்துக்கு அப்போ வந்து ஒரு மனுஷன் 1000 ரூபாய் சம்பாதிச்சான். 1000 ரூபாயில 500 ரூபாய் அவன் வீட்டுக்கு செலவு பண்ணுவான். 200 ரூபாய் இல்லாதவனு கொடுப்பான். 300 ரூபாய் அவனுடைய சேஃப்டிக்கு எடுத்து வச்சுப்பான். இப்போ 500 ரூபாய் சம்பாதிச்சான்னா 10ல் அடுத்து 8 போனா பிடிங்கிறான். ஒரு குழந்தை கையில் 100 ரூபாய் கொடுத்து ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்கினான்னு சொன்னீங்கன்னா அந்த குழந்தை அந்த 100 ரூபாயை கை மூடிக்கு நேற்று போனா தப்பிக்கும். அது விளையாட்டுத்தனமா பறவைன்னு போச்சுன்னா புடிங்கன்னு ஓடி போடுறான். ஆமா, அப்படிப்பட்ட காலத்துல எங்க மனித நியாயம்? இது வாயில இருக்குது மனித நியாயம், நிஜத்துல இல்ல மனித நியாயம். சொல்லு. ஆனா இப்போ நான் பார்த்தேன் உங்க இடத்துக்கு வரும்போது நீங்க வந்து எல்லாருக்காகவும் அழகா ஒரு ஆசிரமம் வந்து அமைச்சிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குள்ள இந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ் எப்போ வந்தது? இல்ல வந்து சின்னதுல இருந்து இதெல்லாம் பண்ணணும்ன்ற ஒரு ஐடியால தான் நீங்க விஷன்ல தான் போயிட்டு இருக்கீங்க? பசியில செத்தவன் நான். பசியில என்னுடைய அம்மாக்கும் என் அப்பாவுக்கும் சண்டை வந்து என் அப்பா பிரிச்சு என்னை எடுத்துன்னு போய் 4 மாடு மேய்க்க விட்டுட்டாரு. ஊரா மட்டும் வீட்டில் விட்ட நேரத்துக்கு சோறு போடுவாங்களா?
இல்லை அவங்க சாப்பிட்ற மாதிரி நம்மளுக்கு கொடுப்பாங்களா? அப்போது பசியினுடைய கொடுமையில் வாடினவன் நான். அந்த பசின்னு என் கண்ணெதிர யாரும் சொல்லக்கூடாது. சொன்னான்னா நான் அடுத்த திருடி கூட கொடுத்துருவேன் அவனுக்கு. ஏன்னா அந்த பசி அவ்வளோ கொடுமையானதுன்னு எனக்கு தெரியும். அந்த நம்ம ஆசிரமத்துக்கு வரவங்க யாரும் பசியாக இருக்கக்கூடாது. சாமி கும்பிட்டோம், கும்பிடா பண்ண போட்டோம், அப்புறம் அவன் பசியோடு இருக்கக்கூடாது. ஏன் பசியோடு இருக்கக்கூடாதுன்னா, சாமி அவன் வெளியிருந்து கும்பிடுறதை விட சாமியே அவனுக்குள்ளே தான் இருக்குது. நம்ம போடுற சாப்பாடு அவனுக்கு இல்லை, சாமிக்கு போடுறோன்னு நினச்சிக்கின்னு போடும். அப்போ தான் சாமியே அவனுக்குள்ளே இருக்கும். இல்லைன்னா இந்த உடலை விட்டு சாமி வெளியே போயிடும். அதனால் இந்த மாதிரி காரியங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு யார் வந்தாலும் பசியோடு போகக்கூடாது, சாப்பிடணும், அப்புறம் பேசலாம் அப்படின்னு நான். இது என்னுடைய வறுமை காலம். இளமையில் வறுமை அவை சொல்லும், கொடியது கொடியது எதிரானா இளமையில் வறுமை கொடியதுரானோ. அது மாதிரி எனக்கு இளமையிலேயே வறுமை கொடியதாக போச்சு. அதனால் அந்த நினைவு இன்னமும் எனக்கு ஊறிக்கினே இருக்குது. அதனால் நான் பட்ட பசி, நான் அந்த துன்பம் யாருக்கும் வரக்கூடாது. என் கண்ணெதிரும் யார் வந்தாலும் சாப்பாடு விரோதியாக கூட கூட்டம் சாப்பிட்டுட்டு அப்புறம் சண்டை போட்டோம். அப்படி தான் நான் போயின்னுக்கிறேன். சொல்லுங்க. ஒரு பெண் என்பவள் எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும்? ஒழுக்கம் உள்ளவளாக இருக்க வேண்டும், உண்மையானவளாக இருக்க வேண்டும், பெண்ணாகவே இருக்க வேண்டும். ஏன்னால் எந்த ஆணுக்கும் பத்தினி, உத்தமி, கற்புக்கரசி அப்படின்லாம் பேரே கிடையாது. எந்த ஆணுக்காவதுக்கு தான் கிடையாது. இத்தனை பேர்களும் பெண்களுக்கு தான் உண்டு. காரணம் என்ன? பெண்கள் என்ற பேரே ஒரு புனித பேர். அது பெண் என்ற இனம் ஒண்ணு இல்லைன்னா உலகம் என்ற ஒரு இதுவே இருக்காது. அப்படிப்பட்ட பெண் இது அன்போட இருக்கணும், அன்பை செலுத்தணும். அது பிள்ளைகளா இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி, இல்ல பக்கத்து அக்க ஓட்டங்களா இருந்தாலும் சரி, அன்பை செலுத்தணும். ஆனால் அந்த அன்பு ஆபத்து வர மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிற செல்வ பெண் அது. ஏன்னா பணம் இருக்கிறவங்க எல்லாம் செல்வம் இல்லை, அன்பு இருக்கிறவங்க தான் உண்மையான செல்வம் உள்ளவங்க. அந்த அன்பு இருக்கிறதான் அந்த பெண்மைன்றது. ஏன்னா பெண்ணுக்கு இருக்கிற அன்பு ஆணுக்கு கிடையாது. ஏன்னா அதனுடைய பிறப்பே அன்புக்காகவே பிறந்தது, அதனுடைய வளர்ப்பே அன்புக்காகவே வளர்ந்தது, அதனுடைய படைப்பு அன்புக்காகவே படைக்குது. அப்போ அந்த பெண்ன்றதே ஒரு புனித பொருள். அது அந்த புனித பொருள் புனிதமாகவே இருக்க வேண்டும். அதான் பெண். சரி, பெண் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேங்க. அதே போல ஒரு ஆண் பட்டன் என்கின்றவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? நல்ல உழைப்பாளியா இருக்கணும், தன்னை நம்பி வாழறவனா இருக்கணும், தன்னை நம்பி வந்தவங்களை காப்பாத்துறவனாக இருக்கணும், அவங்களுடைய தெய்வல வாழறவனா இருக்கக்கூடாது. அவன் ஆண் மகன் சொல்றதுக்கு அர்த்தமற்று போயிடுவான். இவனுடைய உழைப்பில் அடுத்தவனை வாழ வைக்கணுமே தவிர அடுத்தவன் உழைப்பில் இவன் சாப்பிட்டான்னா அவன் ஆண் மகனே கிடையாது. ஆண் மகன் மாதிரி வேஷம் கட்டுறதுல கிடையாது, செயல்ல இருக்கணும் ஆண் மகன். அவன் அப்படி வாழ தெரிஞ்சுக்கினா அவன் ருஸ்தும், அவன் தான் ஆண் மகன். சோழபன் ருஸ்தும்னு ஒரு கதை இருக்குது. அந்த சோழபன் ருஸ்தும்ல ஒரு பெரிய வீரன். அவனுடைய தொழில் என்னன்னா எல்லா நாடுகளும் போய் சண்டை போட்டு ஜெயிக்கிறது. அந்த மாதிரி ஜெயிச்சுக்கினே வரான் எல்லா நாட்டிலையும். கிரேக்க நாட்டுல ஒரு போர் நடக்குது. அந்த கிரேக்க நாட்டு போர்லயும் இந்த சோழபன் ருஸ்தும் கலந்துக்கிறான். கலந்துக்கும் போது எல்லா நாட்டிலையும் எல்லா பிரைஸும் கொடுத்து வாங்கி இருக்கிறான் அவன். ஆனா இந்த கிரேக்க நாட்டுல என்ன பிரைஸ் வச்சுக்கிறான்னா அந்த நாட்டினுடைய இளவரசியை வச்சிருக்கிறான் பிரைஸா. இந்த போர்ல யார் ஜெயிக்கிறானோ அந்த வீரனுக்கு என்னுடைய பெண்ணை திருமணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்றான். அந்த கிரேக்க நாட்டிலையும் அவன் ஜெயிச்சிடறான். ஜெயிச்சிட்ட உடனே அந்த கிரேக்க நாட்டு மன்னன் இந்த சோழபன் ருஸ்தமனுக்கு தன்னுடைய மகளை திருமணம் பண்ணி கொடுக்குறான். இட்டுக்குன்னு போயிடுறான். அவ்வளவு பெரிய வீரன் தானே. ஆனா மாமனார் அரசன் தானே. இவன் வீட்டுல உட்காந்து சாப்பிடல. அவன் வீட்டுக்கிட்டுன்னு போயிட்டான். இட்டுக்குன்னு போன உடனே 10 மாசம் அந்த கிரேக்க நாட்டினுடைய இளவரசி முழுகாம இருக்கிறான். அப்ப தாய் வீட்டுக்கு வரணும். தாய் வீட்டுக்கு வரும்போது அவன் இட்டுன்னு விட்டு சொல்ற வார்த்தை ஒண்ணு. நல்லா சிந்திக்கணும், சிந்திக்க வேண்டிய வார்த்தைகள் இதெல்லாம், சாதாரண வார்த்தைகள் கிடையாது. அவன் சொல்றான், ஆண் மகன் பிறந்தா என் வீட்டுக்கு வா, பெண் பிறந்தா வராத அப்படின்னு சொல்றான். ஏன்னா உலகம் ஃபுல்லா பெரிய வீரன் நான், எனக்கு பிறக்கிறது ஒரு ஆண் பிள்ளையா தான் பிறக்கணும், அது பெண் பிள்ளை பிறந்தா என்னுடைய பேருக்கு இழுக்கு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போறான். விட்டுட்டான், போயிட்டான். ஆனா பிறந்தது ஆண் பிள்ளை. இவ தன்னுடைய தந்தை கிட்ட சொல்றான் அந்த இளவரசி, அப்பா என்னுடைய கணவர் ஆண் பிள்ளை பிறந்தா வான்னு சொன்னாரு, பெண் பிள்ளை பிறந்தா வராதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு என் வீட்டுக்காரர் சொன்னாருன்னு அப்பா கிட்ட சொல்லிட்டு. அப்பா பேரரசர். அவன் சொன்னா, அவ்வளவு திமிரு அவனுக்கு இருந்தா ஆண் பிள்ளை பிறந்தாலும் பெண் பிள்ளை பிறந்தாலும் நீ போகவானா, நீ இங்கேயே இருந்து வாடு அப்படின்னு தாய் வீட்டிலேயே நிறுத்திட்டான். பிறந்தது ஆண் பிள்ளை, தகப்பன் வீட்டுக்கு அனுப்பல, இங்கேயே வளர்றான். வளரும் போது தகப்பனோ எப்படி சண்டை போடுவான், எவ்வளவு பேரு எங்கெல்லாம் ஜெயிச்சான் அப்படின்னு இந்த தாய் சொல்லி கொடுக்குறான் இந்த பிள்ளைக்கு. இந்த புள்ள வளர்ந்த உடனே
இவன் போய் சின்ன 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 நாடுகள்லாம் இந்த மாதிரி சண்டை நடக்கிற நாட்டுல எல்லாம் போய் இவன் ஜெயிச்சுட்டு வரான். யாரே இந்த புள்ள. கடைசியில ஒரு கிரேக்க நாட்டிலேயே திருப்பி ஒரு சண்டை நடக்குது. அந்த நாட்டுல அந்த சோழபன் ருஸ்துமும் அந்த சண்டையில கலந்துக்கிறான். இந்த பையனும் அந்த சண்டையில கலந்துக்கிறான். ஒரு குரூப்பா சண்டை போட்டுனே வராங்க. எல்லா குரூப்லயும் அவன் சோழபன் ருஸ்தும் ஜெயிச்சு அவன் நிக்கிறான். இவன் எல்லா சண்டையிலும் ஜெயிச்சு இந்த பையன் நிக்கிறான். இப்ப மோத போட்ட அப்பனும் புள்ளையும். அப்பனுக்கு புள்ளன்னு தெரியாது, புள்ளைக்கு அப்பன் தெரியாது. அப்பன் எப்படி அடிக்கிறான் இந்த புள்ளைய. ஆனா அடிக்கவே முடியல. கடைசியில என்ன பண்ணிட்டான், என்ன இந்த சின்ன பையனை அடிக்க முடியலையே அப்படின்ட்டு என்ன பண்ணா, அந்த ருஸ்தும் என்ன பண்ணா, சோழபன் ருஸ்தும்னு ஒரு ஈட்டி எடுத்து அடிக்கிறான் பேர் சொல்லி. அச்ச உடனே பையன் நின்னுறான். நின்ன உடனே அந்த ஈட்டி வந்து பையனுடைய மார்பிள பாஞ்சிடுது. பையன் விழுந்துடுறான். அப்ப வந்து கேக்குறான், அந்த 2 பேரும் சண்டை போடும் போது அந்த கிரேக்க நாட்டு நதிகள் என்னைக்குமே இல்லாத இறைச்சல் கொடுக்குதான். அது ஷேக்ஸ்பியர் வர்ணிக்கிறார். அப்போ இந்த பையன் விழுந்துடுறான். அவன் வந்து கேக்குறான், அந்த வீரன் சோழபன் ருஸ்தும், ஏண்டா நான் எவ்வளவு பெரிய வீரன், உலகத்தையே ஜெயிச்சவ, நீ சின்ன பையன், நீ என்ன ஜெயிக்க முடியுமாடா அப்படின்றான். அட போடா முட்டாளன்றான் பையன், ஊந்து போகணும். என்னடா அப்படின்றான், நீ அடிக்கலடா, என்ன உன்னால என்ன அடிக்கவும் முடியாது, ஆனா எங்க அப்பா பேர் சொன்ன பத்தியா அதுதான்டா என்ன அச்சுதுன்றான். அப்போ இவ்வளவு பெரிய வீரமான புள்ள அவனுக்கு இருந்ததுன்னா எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருப்பான். தெரியாம மாண்டான். அந்த வீரன்னா அப்படி இருக்கணும். அதனால ஒரு ஆண்மகன்னா அப்படி வீரத்தோட வாழணும். அவன் தான் ஆண்மகன். அடுத்தவன் உழைப்புல சாப்பிடறவன் அவன் ஆண்மகனுக்கு அர்த்தம் கிடையாது. அவன் உழைப்புல அடுத்தவனை வாழ வைக்கணும். அவன் தான் உண்மையான ஆண்மகன். அதான் என்னுடைய விருப்பம். சொல்லு சாமி. நன்றி சாமி. ரொம்ப அழகா வந்து ஒரு ஆண்மகன் எப்படி இருக்கணும்னு தெளிவா சொல்லியிருக்கிறீங்க. உறங்கும் போது கனவு வருகிறது சாமி. ஆமா, இன்ன கனவு கண்டா இன்ன பலன் அப்படின்லாம் வர சொல்றாங்க. அது உண்மைதானா? ஏமா, கனவு வந்து ஏன் வருகிறது? உறங்கும் போது மனம் என்னவாகிறது? உறங்கும் போது மனம் இயக்கத்தில் இருக்குது. புலன்கள் உறங்கிடுது. அப்போ புலன்கள் உறங்குறதால வெளி தோற்றங்கள் வெளி விஷயங்கள் அதுக்கு தெரியறது இல்லை. அப்போ மனத்துக்கும் ஆன்மாவுக்கும் தொடர்பு கிடைக்குது. மனத்துக்கும் ஆன்மாவுக்கும் தொடர்பு கிடைக்கும் போது மூளையினுடைய பலவீனங்கள் எப்படி இருக்குதோ, அந்த நரம்பனுடைய பலவீனங்கள் அதுக்கு ஏத்த மாதிரி இவனுக்கு கனவுகள் காட்சிகள் தெரியுது. மகானுக்கும் கனவுகள் வரும், அஞ்ஞானிக்கும் கனவுகள் வரும். மகானுக்கு வர கனவுகள்லாம் வெளிச்சத்துல இருக்கும், அஞ்ஞானிக்கு வர கனவுகள்லாம் இருட்டுல இருக்கும். வெளிச்சத்துல வர கனவுக்கு நிஷ்டைன்னு பேர் அதுக்கு. ஆனா இருட்டுல வர்றதுக்கெல்லாம் கனவுன்னு பேரு. அந்த கனவுகள் வர்றதுக்கு ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 2 கனவு வரும். ஒரு நாளைக்கு படுக்கும் போதெல்லாம் 1000 கனவு வரும். ஒருத்தனுக்கு கனவே வராது. இதுக்கு எல்லாத்துக்கும் மூளையினுடைய நரம்பே காரணம் சார். நான் ஏதோ ஒரு சாதாரண விஷயமா நினைச்சுங்க ஐயா. நீங்க மனுஷ பிறவினா என்ன மூடறிவோடு தான் எல்லாரும் வாழ்றாங்க. ஆனா மிகப்பெரிய ஆளுமையோட எல்லாத்தையும் துறந்து கடவுளுடைய அன்பையும் அதனுடைய கடவுள் காட்டுற வழியும் தேடுறவன் தான் ஆறறிவோட வாழ மனிதன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப பெரிய ஒரு உண்மையை நான் இன்னைக்கு உங்களால உணர்ந்தேங்க. நான் பல வீடியோக்களில் சொல்லுவேன். 84,000 கோடி ஜீவராசிகள் உலகத்துல இறைவன் உருவாக்கி, அந்த 84,000 கோடி ஜீவராசியிலும் மனிதன் ஒருவர். ஆனா இந்த 84,000 கோடி ஜீவராசிக்கு இறைவன் ஒருத்தங்கிறான் தெரியாது. ஆனா இந்த மனிதனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா மதங்கள் வேற வாழ. எந்த மதத்துல இருந்தாலும் ஒருத்தன் கடவுளை கும்பிட்டு தான் ஆகணும். கடவுளை கும்பிடாத ஒரு மனிதன் உலகத்துல இருக்க முடியாது இல்லையா? ஒண்ணு நான் இல்லைங்க உருவங்களை கும்பிட மாட்டேன், சூரியனை கும்பிடுவேன், எதையோ ஒண்ணு கும்பிட்டாகணும். இல்லைங்க நான் இதெல்லாம் கும்பிட மாட்டேன், எங்க அப்பாவையும் எங்க அம்மாவையும் கும்பிடுவேன்மா. எதையோ ஒண்ணு நீ கும்பிட்டு தான் ஆகணும். கும்பிடாதும் ஒரு உயிரினம், மனித உயிரினம் கிடையாது இல்லையா? காரணம் என்ன அப்படின்னா, இந்த மனித உடல்ல தான் இறைவனுடைய இயக்கத்தை உணர முடியும். இவனுக்கு மட்டும்தான் மூலாதாரம்ன்ற ஒரு பொருள் இருக்குது, மற்ற பிரியாணிகளுக்கு இல்லை. அதனால தான் அதுக்கு மனம் இல்லை. உயிர் இருக்குது, மனம் இல்லை. இவனுக்கு அந்த மூலாதாரம் இருக்குது, உயிருங்குது, மனமும் இருக்குது. ஆனா இவனுடைய பிறப்பு ரொம்ப உயர்ந்த பிறப்பு. ஆனா இவன் தன்னுடைய பிறப்பை உணரவே இல்லை, உணரவே மாட்டான். இவன் வாழ்க்கையே உலகத்துக்காக வாழணும்னு வந்தவன். மற்ற ஜீவராசிலாம் சுயநலத்தில் மட்டும் வாழும், மனிதன் மட்டும்தான் பொதுநலத்தில் வாழ முடியும். மற்ற ஜீவராசி எதான புள்ளி ஒரு ஆட்டை அடிச்சு போட்டு எனக்கு இல்லை நீ சாப்பிட்டு போ சொல்லுமா? சொல்லாது. அதனால இந்த மனிதன் தன்னை உணர்றது இல்லை. உணராத்தால இவனுடைய சக்தி தெரியல இவனுக்கு. இவன் இந்த உலகத்துக்கு வந்தது பிறரை வாழ வைக்கிறதுக்காக வந்த உருவம் இது. அந்த உருவத்தை இவன் உணர்றதில்லை. எப்படி எல்லாம் வாழ வைக்கிறான்?
ஒரு தாயும் தகப்பனும் சேர்ந்து உலகத்துல ஒண்ணு பிறக்க வச்சான் இல்ல, ஆகாரங்கள் கொடுத்து உன்னை வளர வச்சான், பணங்களை சம்பாதிச்சு வாழ வச்சான் இல்லையா? எல்லாமே கொடுத்து 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 தான் வந்தது. கொடுக்காம மற்ற ஜீவராசிகளுக்கு வரும், உனக்கு மட்டும்தான் கொடுத்தே வரும். வேலை செய்தா சம்பளம் வாங்குவேன், ஒரு முதலாளி இருந்தா வித்து பணம் வாங்குவேன், ஒரு தாயா இருந்தா ஊட்டுவேன், புலி போய் இப்போ புலிக்குட்டியே கொஞ்சோண்டு சாப்பிட்டு பச்சிலுக்குதுன்னு சொல்லுவான் சொல்லாது. அப்போ இந்த மனிதனுடைய இனம் என்ன அப்படின்னா கொடுத்தே பழக வேண்டிய இனம். ஆனா இவன் எடுத்தே பழகிறான்னு தவிர கொடுத்தே பழக மாட்டான். அதனால இவனுடைய சக்தி தெரியலமா இல்லையா? இந்த மனித இனத்திலே பெண் ஒரு புனித பொருள். அது பெண் என்ற ஒரு பேர் இருக்குது, அது ஒரு புனிதமான பேர். 1000 ஆண்கள் இருந்தாலும் அழகுன்னு சொல்லுவான் நான் யாரையாவது, ஒரு பெண்ணை வந்து அழகின்னு சொல்லுவேன் இல்லையா? அப்போ பெண்ணு தான் உலகத்திலேயே சிறந்தவர். அந்த பெண்ணால் தான் இந்த உலகமே உற்பத்தி ஆகுது. அந்த பெண்ணால் தான் ஆகாரம் கிடைக்குது, ஆனால ஆகாரம் கிடைக்காது. என்கிட்ட ஒரு சீடர் வந்தார், அவங்க மாமியார் இருக்கிறாங்க, மாமனார் செத்து போயிட்டார். அவர் வரும்போதே என்ன கேட்டுன்னு வர, மேலே கிளாஸ் நடக்குது, அவர் கீழே இருந்து என்ன கேட்குறாரு, சாமி ஆம்பளைங்கெல்லாம் சீக்கிரம் செத்து போறாங்க, பொம்பளைங்கெல்லாம் ரொம்ப நாள் இருக்கிறாங்க ஏமா அப்படின்னு. நான் யோசிக்கவே இல்லை, ஆம்பளைங்கெல்லாம் கொடுக்குறாங்க, பொம்பளைங்கெல்லாம் வாங்குறாங்க பாயிட்டேன். ஏன் சொல்றேன்னா, ஒரு ஆணனுடைய கடமை உழைக்க வேண்டும், அதை கொண்டு வந்து பெண்ணுகிட்ட கொடுக்கணும். அந்த பெண் அந்த கொடுத்ததை பாதுகாத்து அந்த குழந்தைங்களை வளர்க்குற ஆற்றல் இருக்குத, அது ஆணுக்கு வராது, ஒரு பெண்ணுக்கு தான் வரும். ஒரு 2 குழந்தைங்களை விட்டுட்டு ஒரு மனைவி இறந்துட்டு போயிட்டாருன்னா அந்த 2 குழந்தைங்களை ஒரு ஆணால சீரை காப்பாற்றவே முடியாது. ஆனா ஒரு ஆண் ஒரு பெண்ணை விட்டுட்டு இறந்துட்டு 2 குழந்தை வீட்டு வேலை செய்தாவது அதை காப்பாற்றிடுவார். அப்போ இந்த பெண்ணுன்ற ஒரு பொருள் ஒரு புனித பொருள். பூமிக்கு தான் பெண்ணுன்னு ஒரு பேர் உண்டு. மழைக்கு பெண்ணுன்னு இல்லை, வெயிலுக்கு பெண்ணுன்னு இல்லை, காத்துக்கு பெண்ணுன்னு இல்லை, சூரியனுக்கு பெண்ணுன்னு இல்லை, பூமிக்கு தான் தாயின் பேர். ஏன்னா தோன்றல் பூமின்னு ஒண்ணு இல்லைன்னா அது 4 இருந்தா கூட இங்க தோன்றல் இல்லையா? அப்ப இந்த தோன்றலுக்கு காரணமான பொருள் பூமி, நீ தோன்றலுக்கு காரணமான பொருள் பெண். அதே நேரத்தில் தோன்ற பொருள் உணவு அருந்தி வாழறதுக்கு காரணமான பொருள் பூமி. பூமி இல்லைன்னா ஒரு பொருள் வளையாது இல்லையா? அப்போ எது உன்னை உருவாக்குச்சு அதுவே உன்னை காப்பாற்று இல்லையா? அதனால தாய். எவன் உன்னை பெற்றாலும் அவளே பாலை கொடுத்து உன்னை காப்பாற்றுறான், அவளுக்கு பேர் தாய் இல்லை? அப்போ பெண்ணுன்ற பொருள் உயர்ந்த பொருள், பெண்ணுன்ற பொருள் ஒரு புனிதமான பொருள். ஒரு கல்யாணம் ஆகி ஒரு மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்கு போறாங்க, பாப்பா என் பரவாயில்லைக்கு என்ன கூப்பிடுறான் சொல்லுமா, என் வீட்டு பொண்ணும் என் குலவிலுக்கு வாமா, இனிமேல் என் குடும்ப கௌரவம் உன் கையில தான் மகன். அதுக்கெல்லாம் காலில் மெட்டி போட்டான். டெய்லி காலில் விழாதுடா, கல்யாணம் தண்ணிக்கு 4 பேர் காலில் ஊந்துடு, உன் கௌரவத்தை காப்பாற்றிட்டு வந்துட்டா அந்த மெட்டி போட்டேன். ஆனா ஒரே வச்சுட்டு போறாங்க பொம்பளைங்க. இப்போ இவன் ஒரே வச்சுட்டு பொம்பளையா போறான். இது இந்த உலகம் இப்படி ஆகிப்போச்சு. அன்பு மட்டும்தான் இருக்கணும், ஆணுக்கும் பெண்ணுக்கும் அன்பு இருக்கணும். அன்பு இருந்தால் அந்த சச்சரவு கிடையாது, அன்பு இருந்தால் விரோதம் கிடையாது, அன்பு இருந்தால் பொறாமை கிடையாது. அன்பை வளர்க்க கற்றுக்கணும். பிள்ளைங்களை அறிவாலே வளரணும்னு ஆசைப்படணும் பெற்றவங்க. பணக்காரனா வாழணும்னு ஆசைப்படக்கூடாது. பணக்காரனா வாழணும்னு ஆசைப்பட்டா அந்த பிள்ளைங்க கண்டிப்பாக கெட்டு போயிடும். இதமாக என் தீர்ப்பு. பிறவா நெறி வேணும்னா அதுக்கு நீங்க சொன்ன வழி. ஒரு ஆழ்வார் சொல்றாரு, ஐயா எல்லாரும் பிறவா நெறி வேணும்னு சொன்னாங்க. நான் பிறவா என்னடா பாவி, எல்லாரும் வைகுந்தத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்பட்டாங்க, நீ மட்டும் வரமாட்டேன்னு சொல்றிய, என்ன உனக்கு அவ்வளோ கெட்ட புத்தி? நான் வைகுந்தத்துக்கு என்ன பண்ண போறேன்? நான் இங்கிருந்து நான் இறைவா உனக்கு தொண்டு செய்வேன், அங்க வந்தா தொண்டு கூட செய்ய முடியாது. அதனால எனக்கு மரணம் இல்லாத பெருவாழ்வு வேணும்னா, எல்லாரும் பிறவா நிலை வேணும்னா அவன் மரணம் இல்லாத பெருவாழ்வு வேணும். நான் உனக்கு தொண்டு செய்தேங்கண்ணா ஸ்ரீரங்கத்துல அப்படின்னு. அப்ப அவனுடைய குணம் பார்த்து இல்லையா, உயர்ந்த குணம் இல்லையா? அது மாதிரி மனிதன் பிறக்கணும். பிறக்கலைன்னா உலகம்னு ஒண்ணு இருக்காது.
ஆனா நீ பிறந்த பயனை உலகத்துக்கு சொல்லணும். அவன் தான் ஆறறிவு மனிதன். என் வீடு, என் வாழ்க்கை, என் பணம், என் சொத்து, என் பிள்ளை, என் குட்டி, நீ வாழ்றவன் ஒரு மிருகம். அவன் மனிதன் சொல்ல முடியாது. ஏன்னா அவன் 3 அறிவோட வாழறவன். ஆனா 6 அறிவுன்னு ஏமாத்தின்னுக்குறான் இல்லையா? தாய் வயிற்றிலிருந்து முட்டி மோதி பலம் கொண்டு வந்து விழுந்தான், அது ஒரு அறிவு. குழந்தை எந்து உந்துன்னு வேற்றுமை இல்லாம வளர்ந்தான், அது ஒரு அறிவு. குறிப்பிட்ட காலம் வந்தோடனே என் மனைவி, என் வீடு, என் தாயின்னு வாழ்ந்தான், அது ஒரு அறிவு இல்லையா? அப்போ ஜீவனா பிறந்தான், சக்தியா பிறந்தான், ஜீவனா வளர்ந்தான், மனமா வாழ்ந்தான், பிணமா போயிட்டாமா இல்ல? அப்ப 3 அறிவுல வாழறான் மனுஷன். ஆனா இவன் 6 அறிவுன்னு ஏமாத்துறான். 6 அறிவா இருந்தான் மகான், 6 அறிவு இல்லாம இல்லை, 6 அறிவோட இருந்தான், வாழ்ந்தான். அவனுக்கு என்ன எப்படி 6 அறிவு? மூலாதாரம், சுதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசித்தி, ஆக்ஞை 6லயும் மூச்சு ஏங்குச்சு. அந்த 6லயும் ஏங்கும் போது 6 ஸ்தானம் அறிவு சார்ந்த ஸ்தானங்கள். அந்த 6 அறிவும் இயங்கும் போது அவன் 6 அறிவு மனிதன். அவன் குடும்பத்துக்காக வாழ, உலகத்துக்காக வாழ்ந்தான். இதம்மா இப்படிதான் எனக்கு தெரியுமா?